பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலம் அநேக நாட்களுக்கு பிறகு இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு சகலத்தையும், அவர் நம்மை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இந்த நாளிலே கர்த்தரை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிற, ஆண்டவரை ஆராதித்து வருகிற தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே ஆண்டவருடைய வசனத்தை நாமோ இந்த வேளையில நாம் கேட்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்கம் பண்ணினீர்கள். அன்புக்குரியவர்களே, கொரிந்து பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதாவது, தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டோ? அப்ப தேவனுக்கேற்ற துக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம இந்த உலகத்திலே ஏற்படுகிற துக்கம், லௌகிக துக்கம் எதை கொண்டு வருகிறது என்று சொல்லி மிக விளக்கமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். துக்கம் என்ன துக்கம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக துக்கம், நம்ம நிறைய துக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் எதையோ நினைச்சு நம்ம துக்கப்படுறது உண்டு. சேஷமாய் குடும்பத்துல யாராவது மரித்து போயிருப்பாருன்னா நம்ம ரொம்ப அந்த துக்கத்தை நம்ம தாங்க முடியாது. ஒருவேளை பலவிதமான வியாதிகளை நாம் எடுப்படும் போது நமக்கு பெரிய துக்கம். அநேக கஷ்டங்கள், உபத்திரவங்களை குறித்த அல்லது குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பல துக்கம் நாம் அடைகிறோம். ஆனால் இங்க பவுல் சொல்லுகிறார், எத்தனையோ துக்கங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டோ என்று அங்க கேள்விக்குறியாக வைக்கிறார். இங்க பார்க்கிறோம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல். என்ன மனஸ்தாபப்படுவதற்கு? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில ஏற்படுகிற உபத்திரவத்தினால ஏற்படுகிற மரணம், வியாதி, பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், குடும்பத்தினுடைய எதிர்காலம் காரியங்கள் இல்லையா? அப்போ அந்த சரீரத்துக்கு உண்டான லௌகீக துக்கங்களை அதிகமா நாம அடைகிறோம். அப்போ இந்த துக்கம் தான் அதிகமா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே பவுல் சொல்லு, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல். அப்ப ஆண்டவருக்கேற்ற ஒரு துக்கம் நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு எப்படி நாம் பிரியமா இருப்பது? ஐயோ, நான் பிரியமா இல்லையே, இன்னும் நான் ஆண்டவருடைய ரட்சிப்பு பெற்ற நான் ஆண்டவருக்காக இன்னும் பலன் கொடுக்க முடியலையே, நான் பிரயோஜனம் உள்ளவனா இல்லையே, இன்னும் ஒரு நல்ல ஜெபிக்கிறவனா இல்லையே, இன்னும் நான் கர்த்தரை விசுவாசத்தோடு உண்மையா நான் ஆராதிக்கிறதுல, அப்படிப்பட்ட துக்கம் நீங்க அடைந்தது உண்டா? பவுல் ஒண்ணு கேட்கிற, லௌகிக துக்கம் இருக்கிறது உங்களுக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்ற லௌகிக துக்கம் என்ன பண்ணுதான்? மரணத்தை உண்டாக்குன்னு சொல்ற. மரித்து போனவர்களுக்காக நீங்கள் துக்கித்து அழுகிறதுக்கு எனக்கு மனதில்லைன்னு பவுல் சொல்ற. ஏன்னா கிறிஸ்துக்குள் மரித்தவர்களுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, துக்கித்து நீங்கள் அழாதீர்கள். ஏன்னா அவங்க கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரோட அவர்கள் வருவார்கள், கர்த்தர் எழுப்புவார். ஆனா நீங்கள் ஆண்டவருக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டா? இப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்க நிறைய துக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா ஆண்டவருக்கு நான் பிரியமா இல்லையேன்னு அந்த துக்கம் எப்பனா வந்திருக்குதா? இன்னும் ஆண்டவர் நமக்கு கர்த்தருக்காக எதுவும் செய்யலையே என்ற அந்த துக்கம் உங்களுக்கு இருந்ததா?
ஆண்டவருக்கு நான் பரிசுத்தமா வாழலையே என்ற அந்த துக்கம் இருக்கிறதா? ஆண்டவருக்காக நான் இன்னும் விசுவாசத்திலே வளரணுமே அப்படின்னு அந்த துக்கம் இருக்கிறதா? அநேக குறைகள் நமக்கு இருக்கிறது. அந்த துக்கம் நமக்கு இருந்தால் அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததோடு இருக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அது நித்திய வாழ்வை உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா உலக பிரகாரமான துக்கங்களை நாம் அதிகமா அந்த துக்கங்களை நாம் படும்போது லௌகீக துக்கம் அடைவோமானால் அது மரணத்துல கொண்டு போய்விடும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகமோ சந்தோஷப்படும். நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் உலகம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படும். ஆண்டவர் சொல்றாரு, உலகமோ சந்தோஷப்படும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். ஆகினால இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலையும் உண்டாக்குகிறது, ஆனால் லௌகீக துக்கமோ மரணத்தை பிறப்பிக்கிறது சொல்றார். அதனால பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுகிறதாய், எவ்வளவு உலகத்தினுடைய வெறுப்பையும் பாவத்துக்குண்டான வெறுப்பையும் ஆண்டவர் மேல எவ்வளவு ஒரு ஆவலையும், எவ்வளவு கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது. எது? தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அதனால அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மாலை பொழுதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கேற்ற துக்கங்களை நாம் அடையும் போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பலனும் நித்திய வாழ்வும் நமக்கு உண்டு. ஆண்டவர் உங்கள் துக்கத்தை எதுக்காக நீங்கள் துக்கப்படுகிறீர்களோ அந்த துக்கத்தெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறாரா இருக்கிறார். நம்ம இந்த உலகத்துக்காக கவலைப்பட்டு மற்றவர்களுக்காக நம்ம துக்கப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்தது நம்முடைய சரீரத்துக்கு உண்டான துக்கங்களை நாம் பட்டு கொண்டிருப்போமானால், உலக வாழ்க்கைக்கு உண்டான துக்கங்களை நாம் அடைந்து கொண்டிருப்போமானால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது எப்படிப்பட்ட துக்கம்? லௌகீக துக்கம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட துக்கம் நமக்கு இல்லாமல் ஆண்டவருக்கேற்ற ஒரு துக்கம் நாம் அடைவோம். என்ன துக்கம் அடைவோம்? ஐயோ, நான் இன்னும் ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழலையே, இன்னும் ஆண்டவருக்காக நான் ஓடலையே, இன்னும் நான் உண்மையா இருக்கணுமே அப்படின்னு அந்த துக்கம் நமக்கு இருக்கணும். அததான் தேவன் பார்க்கிறார். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் இன்னைக்கு 90% உலகத்தினுடைய துக்கமும் தன்னுடைய சரீர பிரகாரமான உண்டான வாழ்க்கைக்கு உண்டான துக்கம் தான் இன்னைக்கு மக்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துக்குள் மரித்திருப்பார்கள் என்று சொன்னா அவங்களுக்கு நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்குமே நீ துக்கப்படாத. ஒருவேளை உங்களுக்கு துக்கம் இந்த உலகத்தில் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, துக்கம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. மனவேதனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம கர்த்தருக்கேற்ற துக்கம் அடையும் போது இந்த உலக பிரகாரமான துக்கம் எதெல்லாம் நமக்கு துக்கப்படுத்துகிறதோ அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம சந்தோஷமாய் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஆண்டவருக்கு ஏற்ற துக்கம் நீங்கள் அடையுங்கள். உலக துக்கத்தை வெறுத்து விடுங்கள். உலக துக்கமோ உலகத்துக்காகவும் சரீரத்துக்கு உண்டான காரியங்களுக்காக நீங்கள் துக்கப்படுவீங்கனால் அது லௌகீக துக்கம் மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கேற்ற துக்கம் நாம் அடையும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் இருந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அன்பான இந்த சத்தியத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ துக்கங்கள் வந்திருக்கலாம். பலவிதமான குடும்பத்திலே ஏற்படுகிற பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளால் ஆண்டவர் ஏற்படுகிற துக்கங்கள் அதிகமாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற துக்கங்கள் எல்லாம் நீ சந்தோஷமாய் மாற்றுகிறீர். அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. இந்த வேலையில உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற எல்லா துக்கத்தையும் மாற்றும் ஆண்டு. கர்த்தருக்கேற்ற ஒரு துக்கத்தை நீ தாரும். ஆண்டவருக்கேற்ற வருத்தத்தை, ஆண்டவரே நான் கர்த்தருக்கென்று இன்னும் வாழ முடியலையே என்ற அந்த வருத்தப்படும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே காணப்படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறேன்.
தேவரீர் சகலத்தையும் நீ வல்லவர், நீ செய்கிறது ஒன்றும் தடைபடாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உலக பிரகாரமாயிருக்கிற எல்லா துக்கங்களையும் மாற்றும். உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த வல்லவரா இருக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதி, குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் சந்திப்பீரார். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசத்திலே இன்னும் பெருகவும், கர்த்தருக்கு இன்னும் பரிசுத்தமாய் வாழும்படியா, ஆண்டவருக்கு உண்மையாய் ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்க உடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே நீர் வழிநடத்தும் ஆசீர்வதிப்பீரார். எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.